பிரைஸ் தி லார்ட். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுத்தாரா என்பதை பார்க்கலாம். இயேசு தனிப்பட்ட முறையில் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் அவருடைய சார்பாக ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஏனென்றால் யோவான் 3:22 இயேசு யூதேயாவில் சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் 4:2 மிக அதிகமாக தெளிவுபடுத்துகிறது. அதாவது இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் என்று. ஆகவே இந்த ஞானஸ்தானமானது யோவானின் ஞானஸ்தானத்திற்கும் உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்துவ ஞானஸ்தானத்துக்கு இடையான ஒரு பாலமாக அமைகிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் காணப்படுகிற 3 ஞானஸ்தானத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதல் ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. இயேசுவின் வருகைக்காக ஜனங்களின் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினாரு. இரண்டாவது யோவான் மூலம் இயேசு எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானம். பாவமற்றவராக இருந்த போதிலும் இயேசு ஞானஸ்தானம் பெற்றாரு. இதன் மூலமாக எல்லா நீதியையும் நிறைவேற்றினாரு. பாவமுள்ள மன்னிக்குளத்திலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாரு. அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் முன்னறிவித்தாரு. பகிரங்கமாக ஊழியத்தை தொடங்கினாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரு. இயேசுவின் ஞானஸ்தானம் ஒரு மாற்றத்தை குறிப்பிடுகிறது. அது என்னவென்றால் பழைய உடன்படிக்கை முறை முடிவடைகிறது, தேவனுடைய ராஜ்யம் தொடங்குகிறது என்று. மூன்றாவது கிறிஸ்துவ ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். இயேசுடைய உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு ஞானஸ்தானத்தை வெளிப்படையாக கட்டளையிட்டார். ஆகியால் நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று பரமேறுவதற்கு முன்பாக கட்டளையிட்டார். ஆகவே இன்றைய ஞானஸ்தானம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் மரணத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவருடன் எழுப்பப்படுகிறோம். இது பாவ மன்னிப்பை குறிப்பிடுகிறது. யோவானின் ஞானஸ்தானத்தை போலல்லாமல் இது விசுவாசின் இருதயத்தில் தங்கியிருக்கும் பரிசுத்த ஆவியானவரை உட்படுத்துகிறது. இது உலகளாவிய ஆலயம் ஆகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் நுழைவதை குறிப்பிடுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்கள் மூலமாக ஞானஸ்தான ஊழியத்தை தொடங்கினார். அவருடைய உயிர்த்தெழுதல் பிறகு அதை தொடர அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அதே போல நாம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போதும் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் இயேசுவின் பணியில் இணைகிறோம். பிரசங்கம் ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வருகிறது. ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் புதிய வாழ்க்கையை தொடக்கத்தை குறிப்பிடுகிறது. ஆமென்.